இயேசுவில் பிரியமானவர்களே, தன்னை அறிந்தவன்தான் சிறந்த ஞானி. தான் யார், தன்னுடைய பலம் என்ன, பலகீனம் என்ன என்று முழுமையாக அறிந்திருப்பவன்தான் உண்மையான மனிதன், மாமேதை. இங்கே அமர்ந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் இந்த கேள்வியை நம்மை பார்த்தே கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் யார்? உண்மையிலேயே நான் யார்? மனசாட்சியை தொட்டு பார்த்து நான் யார் என்ற பதிலை கண்டுபிடிக்க வேண்டும். நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் கடவுளிடம் வேண்டி, உமது தூய ஆவியை என்னுள் பொழிந்தருளும், அந்த தூய ஆவியின் ஒளியில் நான் என்னை புரிந்து கொள்ள வேண்டும். நீர் என்னை எவ்வாறு புரிந்து வைத்திருக்கின்றீரோ அந்த அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டுகின்ற போது சரியாக இருக்கும். நிறைய நேரத்தில் நான் எது இல்லையோ அதுதான் நான் என்ற ஒரு நிலையிலே நம்மை பற்றி இல்லாத நிலையில் இருப்பதாக நினைத்து கொண்டு உயர்வாக எண்ணிக்கொண்டிருப்போம். இது தன்னை பற்றி அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லுவார்கள். ஒரு சிலர் தன்னிடம் இருப்பதை ஏற்றுக்கொள்ளாமல், இதுவெல்லாம் என்னிடம் இல்லை 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 என்று, இருப்பதை இல்லை என்று ஏற்றுக்கொள்ளுகின்ற போது அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை வந்துவிடும். இருப்பதை இல்லை என்று வைத்திருப்பதும் தவறு, இல்லாததை இருக்கின்றது என்று வைத்திருப்பதும் தவறு. இருப்பது எதுவோ அதை புரிந்து கொள்வதுதான் சிறந்து. அவ்வாறு சிறந்த குணமுள்ளவர்களாக இருந்தால் இந்த உலகிலே சிறப்பு பெயர் பெறுவோம். பெண்களிடம் பிறந்தவர்களில் ஸ்நாபகரிடப்பரை விட சிறந்தவர் யாருமே இல்லை. இயேசுவே தனக்காக தயாரிக்க வந்த ஸ்நாபகரிடப்பரை பற்றி சொல்லுவார். அவ்வாறு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த உயர்வை பெற்றிருந்த அந்த மனிதன் தான் யார் என்பதை அறிந்திருந்தார். அவரிடம் கேள்வி கேட்கின்றார்கள். கடவுள் அனுப்பிய ஒருவர், கடவுள் அனுப்பியவர், நாம் அனைவருமே கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள்தான். அவர் பெயர் யோவான். என் பெயர் என்ன என்று நமது பெயரை இங்கே சொல்லிக்கொள்ளலாம். அவர் சான்று பகருமாறு வந்தார். இந்த உலகில் நாம் படைக்கப்பட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் நாம் கடவுளுக்காக சான்று பகர, இயேசுவுக்காக சான்று பகர இந்த உலகத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அனைவரும் தம் வழியாக நம்பும்பாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். எனவே எருசலேமிலிருந்து யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் அவரிடம் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபோது, நான் மெஸ்ஸியா அல்ல. எலியாவா? நான் எலியா அல்ல. வரவேண்டிய இறைவாக்கினரா? வரவேண்டிய இறைவாக்கினரும் அல்ல. எனவே 3 விதத்தில் தான் செய்த பணியின் காரணமாக இப்படிப்பட்ட உயர்வு உம்மிடம் இருக்கிறது. இயேசு சொல்லுவார், எலியா வந்துத்தான் எல்லாவற்றையும் சீர்படுத்தப் போகிறார் என்று எழுதியிருக்கிறதே. அந்த எலியா யார் என்று கேட்டபோது இயேசு சொல்லுவார், எலியா ஏற்கனவே வந்துவிட்டார், அவர்தான் ஸ்நாபகரிடப்பர். இயேசுவே சொல்லுவார். அந்த எலியாவா நீர் என்று கேட்டபோது அப்போதும் நான் இல்லை, நான் செய்ய வேண்டிய பணிகளை நான் செய்து கொண்டே இருக்க வேண்டும், மற்றதெல்லாம் வேறு, அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை, செய்ய வேண்டியதை செய்து கொண்டிருக்க வேண்டும். எனவே அவர் செய்ய வேண்டியதை வைத்துத்தான் இந்த கேள்விகளை எல்லாம் கேட்கின்றார்கள். ஆனால் இல்லை 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 என்று தன்னை தாழ்த்தி கொள்ளுகின்றார். தன்னைத்தான் தாழ்த்துகின்றவன் உயர்த்தப்படுவான். இன்னும் எந்த அளவிற்கு தாட்சி என்றால், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட நான் தகுதியற்றவன், மீட்பரின் மிதியடிவாரை அவிழ்க்க நான் தகுதியற்றவன் என்று தன்னை தாழ்த்தி கொள்ளுகின்றார். இதுதான் தன்னிலை அறிந்த நிலை. தன்னிலை அறிந்த நிலையில் யார் இருக்கின்றோமோ அவர்களான் உண்மையான ஞானி. உன்னையே மேற்கொண்டவன், உன்மீது வெற்றி கொண்டவன். நிறைய நேரத்தில் நம்மை ஏமாற்றி கொண்டு நாம் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கின்றோம். நான் உண்மையில் யார் என்று உணர்ந்திருந்தால் தான் சரியான ஒன்று. எனவே அவ்வாறு உணர்ந்து கொள்ளுகின்ற போது நாம் என்ன செய்வோம்? கண்டிப்பாக மற்றவர்களுக்காக பணியாற்றி கொண்டே இருப்போம். ஸ்நாபகரிடப்பர் வயது முதிர்ந்த நிலையிலே அந்த பெற்றோருக்கு, சக்கரையா எலிசபெத்துக்கு பிறந்தபோது இந்த குழந்தையை பற்றி பலரும் வியந்தார்கள். இவருடைய வாழ்வு எப்படி இருக்குமோ என்று வியந்தார்கள். அந்த அளவிற்கு வியப்பை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவர் உயர்ந்த பதவி, பட்டம் பதவி படித்து இவ்வளோ சம்பாதம் வாங்குகிறேன், இத்தனை லட்சங்கள் வாங்குகின்றேன், ஒரு சிலர் கோடிகள் கூட சம்பளம் வாங்குவார்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கின்ற போது. எனவே அப்படிப்பட்ட ஊதியத்தை வாங்குகின்றேன் என்று அவர் பெருமைப்படவில்லை. மாறாக இப்படி பிறந்தவர் பாலை நிலத்திற்கு சென்று அங்கே வாழ்ந்து அங்கே எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார் என்று நமக்கு தெரியும். காட்டுத்தேனும் வெட்டுக்கிளியும் உண்டு, மயிராடை அணிந்து அவர் வாழ்ந்து வந்தார். ஒரு துறவி, முற்றிலும் துறந்தவர். அவரைத்தான் உயர்த்துகின்றார்.
அந்த வழியாக தன்னை தயாரித்து பாலைநிலத்திலே பணியாற்ற வேண்டும் என்பதுதான் இறைவன் அவருக்கு குறித்த அந்த கடமை. அதை செய்வதில்தான் மகிழ்ச்சி கண்டார். இன்று மகிழ்ச்சி ஞாயிறு என்றால் என் மகிழ்ச்சி எதில் இருக்கிறது? என்னுடைய கடமையை ஆற்றுவதில் தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் முதல் வாசகம் என்று தெளிவாக சொல்லுகின்றது. ஆண்டவராகி என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். இந்த அருள் பொழிவு செய்துள்ளார் என்று வருகின்ற போது அந்த ஏசாயா நூலிலே நாம் வாசித்தால், ஒருவர் ஆண்டவருடைய ஆவியால் அருள் பொழிவு செய்யப்படுவது வரலாற்றில் கடவுள் ஒரு முக்கியமான செயலை செய்ய இருக்கிறார் என்று அர்த்தம். எனவே இறைவன் என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றார் என்றால் என்னால் ஒரு வியத்தகு காரியத்தை இந்த பூ உலகிலே செய்வதற்குத்தான் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்திருக்கின்றார். அந்த ஆவி என்மேல் இருப்பது இதற்காகத்தான். இந்த ஆவியை பெறுகின்றோம், ஞானஸ்தானத்தில் பெறுகின்றோம், உறுதிப்பூசலில் பெறுகின்றோம். எனவே குருக்களுக்கு மட்டும் தனியாக அந்த அபிஷேக நேரத்திலே அந்த அபிஷேக நேரத்தில் கிடைப்பது சிறப்பு. இருந்த போதிலும் எல்லோருக்கும் இந்த ஆவி கொடுக்கப்படுகிறது. ஆண்டவரின் ஆவில் என்மேல் இருக்கிறது என்று ஒவ்வொரும் சொல்ல வேண்டும். அப்படி ஆண்டவருடைய ஆவி என்மேல் இருந்தால் என் அந்தஸ்தின் கடமையை நான் நிறைவேற்ற வேண்டும். அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. ஒருவர் ஆண்டவருடைய அருள் பொழிவு செய்யப்படுவது வரலாற்றில் கடவுள் ஒரு முக்கியமான செயலை உன்னை வைத்து செய்ய ஆசைப்படுகின்றார் என்று தான். எனவே என் வழியாக என்ன செயலை செய்ய ஆசைப்படுகின்றார்? என் குடும்பத்திலே கிறிஸ்மஸ் என்ற உடனே நமக்கு ஞாபகம் ஒரு வாரம் தான் இருக்குது. இந்த ஒரு வாரத்துக்குள்ளே என்னென்ன செய்தால் நல்லாயிருக்கும், என்னென்ன செய்தால் என் குடும்பத்தில் என் பிள்ளைங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், இந்த சிந்தனைத்தான் அதிகமாக இருக்கிறது. டிவியில் ஓடுற விளம்பரமாக இருக்கட்டும், மார்க்கெட்டில் போகும்போதும் பார்க்கட்டும், எல்லா விளம்பரங்களும் நம்ம ஈர்க்கின்றது. இதையெல்லாம் வாங்கி கொடுத்தால்தான், இதையெல்லாம் வாங்கி உன் வீட்டை அலங்காரம் செய்தால்தான் மகிழ்ச்சி. இதுவல்ல மகிழ்ச்சி, மாறாக உன் அந்தஸ்தின் கடமை. ஆண்டவருடைய ஆவி என்மேல் இருப்பது என்னுடைய அந்தஸ்தின் கடமையை நிறைவேற்றுவதற்காகத்தான். இதை உணர்ந்து செயல்படுத்தும் போதுதான் அது நன்றாக இருக்கும் என்பார்களே. அன்னை மரியாளினுடைய அந்த உள்ள பூரிப்பினால் எழுந்த பாடல் அதுதான் இன்றைய திருப்பாடலாக பதிலுரை பாடலாக இருந்தது. திருப்பாடலிலிருந்து எடுக்கப்படாமல் அன்னையின் பாடல் என்று நமக்கு கொடுக்கப்பட்டது. இந்த அன்னையின் பாடலை என் உள்ளம் ஆண்டவரை போற்றி பெருமைப்படுத்துகின்றது. எந்த நேரத்தில் அவர் சொல்லுகின்றார், நீர் கடவுளின் தாயாக வேண்டும், ஒரு மீட்பரை இந்த உலகிற்கு பெற்றுத்தர வேண்டும் என்று சொன்ன உடனே அந்த மமதையோ அகந்தையோ ஆணவமோ இல்லாமல் உன் உறவினரான எலிசபெத்தும் முதிர்ந்த வயதில் கருதளித்திருக்கின்றாள் என்று சொன்ன உடனே இந்த நேரத்தில் நான் செய்ய வேண்டியது அவளுக்கு சென்று உதவி செய்ய வேண்டியதுதான். எனவே அந்த மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். சென்று அங்கே அந்த சந்திப்பு நேரத்திலே இதுதான் உன்னுடைய அந்தஸ்தின் கடமையை நிறைவேற்றினால் உனக்கும் மகிழ்ச்சி ஏற்படும், மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சி ஏற்படும். எனவே எலிசபெத் அம்மாளை சந்தித்த உடனே என் ஆண்டவருடைய தாய் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் வாய்ப்பு பெற்றது எப்படியோ, உன் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும், அன்னை மரியாள் அங்கே எந்த வாழ்த்தையும் சொல்லியிருக்க மாட்டாள். எந்த வாழ்த்தையும் சொல்லாத போதே உன் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும், கண்களால் அந்த வாழ்த்து, தன்னுடைய செய்கையால் அந்த வாழ்த்து. எலிசபெத்தை பார்த்த உடனே இவளில் ஏற்பட்ட அந்த பூரிப்பு, வெரி குட், God has done a great thing in you என்ற அந்த பெரும் செயல் வைத்து நான் பெருமைப்படுகின்றேன் என்ற அந்த பூரிப்பு தான் அவள் காதில் விழுந்த வாழ்த்தாக இருக்க வேண்டும். எனவே அந்த வாழ்த்தை கேட்ட உடனே என்ன ஆயிற்று? வயிற்றினுடைய குழந்தை துள்ளியது என்று சொல்லுகின்றார். எனவே நான் என்னுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டேன், நான் கொடுக்க வேண்டிய மகிழ்ச்சியை அடுத்தவருக்கு கொடுத்து விட்டேன், வயது முதிர்ந்த நிலையில் அவருக்கு நான் இந்த மகிழ்ச்சியை கொடுத்து விட்டேன். எனவே நான் செய்ய வேண்டிய என் அந்தஸ்தின் கடமையை, ஆண்டவரின் ஆவி என்மேல் இருக்கிறதே, அதனால் நான் செய்ய வேண்டிய என்னுடைய கடமையை நான் ஆற்றிவிட்டேன் என்று உணர்ந்து தான் அன்னை மரியாள் என்னுள்ளம் ஆண்டவரை போற்றி பெருமைப்படுத்துகின்றது. நமது வாழ்க்கையிலே இதை சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பார்களே. அப்படி நாம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் எந்த சூழ்நிலையிலும் நான் கடவுளுக்கு மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டே இருப்போம். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே சொல்லுவார், ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள், மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள். இதை எழுதுவது சிறை கூடத்திலிருந்து, சிறையில் கைதியாக இருக்கின்ற போது அவர் சொல்லுவார். எனவே ஆண்டவருக்காக நான் எந்த துன்பத்தையும் படுவதால் நான் கவலைப்படவில்லை, இதற்காகத்தான் வந்தேன். அவருக்காக பணியாற்றுகின்ற போது ஆவியின் மேல் பொழியப்பட்டு இந்த கடமையை நான் செய்ய வேண்டும் என்று இறைவன் குறித்திருக்கின்ற போது அதை செய்வதால் எனக்கு துன்பமா? மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி உங்களிடம் இருக்க வேண்டும். மீண்டும் சொல்கின்றேன், மகிழ்ந்திருங்கள் என்று அவர் கூறுவார். எனவே அன்பானவர்களே, இந்த மகிழ்ச்சியின் செய்தியை நாம் கேட்டு அதனால் உள்ள பூரிப்படைந்து என்னுடைய கடமையை ஆற்றி
அதனால் நான் நிறைவு கொள்ள வேண்டும். இந்த மகிழ்ச்சிக்கு அவரே தெசலோனிக்கேயருக்கு இதை திருமுகத்திலே சொல்லுகின்றார். இந்த மகிழ்ச்சிக்காக இன்னும் வழி என்ன? ஜெபிக்க வேண்டும், ஜெபம் செய்யுங்கள், நன்றி கூறுங்கள். இதையெல்லாம் செய்கின்ற போது கண்டிப்பாக அந்த மகிழ்ச்சி உங்களில் பெருகி கொண்டே இருக்கும். அந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர் அந்த ஆவியின் பொழிதல் தான் என்று சொன்னோம். இன்றைய 2ஆம் மாதத்திலே கேட்டோம், தூய ஆவியின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம். ஒரு சில நேரத்தில் உன்னை தட்டி எழுப்புவார், முழந்தால் படியிடு என்று சொல்லுவார், கைகளை உயர்த்தி ஜெபி என்று சொல்லுவார், ஜெபங்களை சொல்லு என்று சொல்லுவார், கோவிலிலே பாடல்களை பாடுங்கள் என்று சொல்லுவார். அந்த வேணாம், உட்காந்துருந்தால் எவ்வளோ சொகுசாக இருக்குது, வாய் திறக்காது இருந்தால் எவ்வளோ சொகுசாக இருக்குது. தூய ஆவியின் செயலை தடுக்க வேண்டாம், தடுக்காதீர்கள். தூய ஆவி உன்னை என்ன செய்ய வேண்டி தூண்டுகிறாரோ அதை நீ செய்து கொண்டே இரு. அப்போதுதான் உன்னில் மகிழ்ச்சி இருக்கும். சின்னப்பர் கொடுக்கின்ற அறிவுரை என்ற வாசகத்திலே இதையெல்லாம் நாம் செய்தால் நமக்கு ஒரு அந்த இன்னர் ஹீலிங், உள்ளார்ந்த குணம் கிடைக்கும். இன்று மனிதன் எப்படியெல்லாம் தவித்து கொண்டிருக்கிறான். மறுபடியும் பயமுறுத்துகின்றார்கள், கொரோனா பரவிக்கொண்டே இருக்கிறது, எச்சரிக்கையாக இருங்கள். நமது பேராயர்கள் பெரிய கூட்டம் இதெல்லாம் சென்று இருக்கின்ற போது அங்கே சொல்லுவார், அதிகமாக பரவிட்டு இருக்குது, நம்ம மக்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த முகக்கவசமோ எதுவும்லாம் ஜாலியாக இருந்துட்டுருக்குறாங்க என்று சொல்லுவார். இதற்கு இப்படிப்பட்ட நோய்களெல்லாம் இனம் தெரியாத நோய்கள், பெயர் தெரியாத நோய்கள், பெயர் தெரியாத கிருமிகளால் வருகின்ற நோய்கள். இதையெல்லாம் வருகின்ற போதும் அந்த இன்னர் ஹீலிங் என்று சொல்லப்படுகிறது. உங்களுடைய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறோம். அவர் வரும்போது என்ன கிடைக்குமாம்? உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பார். ஸோ த இன்னர் ஹீலிங் அண்ட் அவுட்டர் ஹீலிங் எல்லாவற்றையும் இந்த இயேசு கொடுப்பார். அந்த இயேசு கொடுக்கின்ற அளவிற்கு நீ உன்னையே தயாரித்து வைத்திருந்தால், மீட்பர் வர வேண்டும், ஒரு பெண் தேவை, இந்த குழந்தை என்னுடைய மகனை இந்த உலகிற்கு பெற்றுத்தர ஒரு பெண் தேவை என்று கடவுள் தேடி திரிந்த போது தான் அந்த பட்டிக்காட்டிலே படிக்காமல் இருந்த அந்த மரியாளை தேர்ந்து கொள்ளுகின்றார். எனவே என்னில் அவரை செயல்பட வைக்கின்ற போது என்னிலே எல்லாம் கிடைக்கும். அந்த தாயை எப்படி அழைக்கின்றோம்? ஆரோக்கிய தாய். வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாய், ஆரோக்கியத்தை கொடுக்கின்ற தாயாக இருக்கின்றார் என்றால் எல்லாம் அந்த இன்னர் ஹீலிங், அவுட்டர் ஹீலிங் எல்லாவற்றையும் இயேசு கொடுப்பாரே. இயேசுவை பெற்றெடுத்து அன்னை மரியாளும் கொடுப்பார். என்னாலும் அதை பெற்றுக்கொள்ள முடியும், நான் கடவுளுடைய திருவுளத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுகின்ற போது. அன்பானவர்களே, அவர் நம்பிக்கைக்குரியவர், கண்டிப்பாக அவர் அதை செய்வார். இந்த எண்ணத்தோடு இந்த 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை திருவருகை காலத்தில் ஒரு வாரம் தான் இருக்கிறது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 4வது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ராத்திரியே கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடிடுவோம். எனவே 4வது ஞாயிற்றுக்கிழமையின் நாட்களில் நம்மை தயாரிக்க முடியாது. இந்த ஒரு வாரம்தான். இதைத்தான் இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன் என்று சொல்லுவார்கள். 17ஆம் தேதியிலிருந்து நவநாளோடு கூடிய இந்த தயாரிப்பு. எப்படி தயாரிக்க இருக்கின்றோம்? பொருளை வாங்கியா, நகையை வாங்கியா, துணிகளை வாங்கியா, அல்லது உள்ளத்தின் அமைதியை வாங்கியா? சிந்திப்போம். ஆமென்.